பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கம்சனை வதம் செய்த பிறகு கம்சனுடைய 2 மனைவிகள் அஸ்தி பிராப்தி என்கின்ற பெயர்களை உடைய 2 மனைவிமார்கள் தங்கள் பிறந்த வீட்டுக்கு சென்றார்கள். விதவைகளாக சென்றார்கள். அவர்களுடைய தந்தைதான் ஜராசந்தன், அதாவது கம்சனுக்கு மாமனார். அந்த ஜராசந்தன் தான் மகத தேசத்துக்கு அதிபதியாக அரசனாக இருந்தான். ஸ்ரீ கிருஷ்ணர் கம்சனை கொன்றுவிட்டதால் தன்னுடைய புத்திரிகளான அந்த இருவரும் விதவைகள் ஆகி போனதைக் கண்டு ஜராசந்தன் மிகவும் மனம் கொதித்து போனான். ஸ்ரீ கிருஷ்ணரிடத்திலே மிகுந்த கோபத்தை கொண்டான். அப்படி கிருஷ்ணர் மீது ஏற்பட்ட கோபத்தினாலே இந்த பூமியிலே யாதவர்களே இல்லாமல் செய்துவிட வேண்டும் என்று விரும்பினான். அப்படிப்பட்ட லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக பெரிதும் முயற்சி செய்தான். ஒரு மாபெரும் சைன்யத்தை திரட்டி கொண்டு யாதவர்களுடைய தலைநகரமாகிய மதுரா நகரம் சென்று அந்த நகரத்தை முற்றுகையிட்டான். அந்த நகரத்தின் எல்லா புறங்களையுமே நகரத்தை சுற்றிலுமே ஜராசந்தனுடைய படைகள் சூழ்ந்து கொண்டன. ஜராசந்தனே மிக்க பலசாலி. அதை தவிர ஒரு பெரும் சைன்யத்துடன் வேறு வந்திருக்கின்றான். அதனால் அங்கிருந்த மதுரா நகரத்திலே இருந்த யாதவர்கள் எல்லோரும் மிகவும் பயந்து போனார்கள். இவற்றை எல்லாம் கவனித்தார் ஸ்ரீகிருஷ்ணர். மிக நல்லதாக போயிற்று என்றே நினைத்தார். ஏனென்றால் அவருடைய அவதாரத்தின் ஒரு முக்கியமான நோக்கம் பூமியின் பாரத்தை குறைப்பதாகும். அந்த நோக்கம் ஜராசந்தனுடைய பெரிய சைனியங்களை அழித்து ஒழிப்பதன் மூலம் ஓரளவு நிறைவேறும். அதனால் நடப்பதெல்லாம் நல்லதுதான் என்று அவர் எண்ணிக்கொண்டார். ஜராசந்தனை மட்டும் விட்டுவிட்டு அவனுடைய சைனியத்தில் இருக்கின்ற அனைவரையும் கொல்லுகின்றேன். அப்பொழுதுதான் ஜராசந்தன் உயிரோடு தப்பி பிழைத்து மீண்டும் ஒரு பெரிய சைன்யத்தை திரட்டி கொண்டு வருவான். அந்த சைன்யத்தையும் அழிக்கலாம். இவ்வாறாக பல முறைகள் பல பெரிய சைன்யங்களை கொன்று குவித்து இந்த பூமியின் பாரத்தை குறைக்கலாம் என்று அவர் நிச்சயித்து கொண்டார். பகவான் அப்படி சங்கல்பித்து கொண்டவுடனே ஆகாயத்திலே இருந்து 2 ரதங்கள் கீழே இறங்கின. அந்த 2 ரதங்களுமே யுத்தத்திற்கு வேண்டிய சகல ஆயுதங்களையும் கொண்டவையாக விளங்கின. அதை கண்ட ஸ்ரீ கிருஷ்ணர் பலராமரை பார்த்து, யாதவர்களுக்கு நேர்ந்திருக்கின்ற பெரிய சங்கடத்தை கவனியுங்கள், பெரும் பயத்தை கவனியுங்கள். ரதங்களும் ஆயுதங்களும் இதோ வந்திருக்கின்றன. இந்த ரதத்திலே ஏறிக்கொண்டு சத்துருக்களை கொல்வீர்களாக, யாதவர்களை காப்பாற்றுவீர்களாக, பூமிக்கு சுமையாக இருக்கின்ற இவர்களையெல்லாம் கொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். பிறகு இருவருமே அந்த 2 ரதங்களிலும் தனித்தனியே ஏறிக்கொண்டு ஒரு சிறிய சைன்யத்துடன் அந்த மதுரா நகரிலே இருந்து வெளியிலே வந்தார்கள். தாருகன் ஸ்ரீகிருஷ்ணருக்கு சாரதியாக, ரதத்தை ஓட்டுபவராக, தேரோட்டியாக இருந்தார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் யுத்த கோஷம் செய்தார். தன்னுடைய சங்கத்தை எடுத்து ஊதினார். அந்த கம்பீரமான துவனியை, சப்தத்தை கேட்டு சத்ரு சைன்யங்கள், ஜராசந்தனுடைய சைன்யங்கள் நடுநடுங்கி போயின. ஆனால் ஜராசந்தன் மட்டும் பயப்படவில்லை. அவன் கிருஷ்ணரை போருக்கு அழைத்தான். என்னை கொல், அல்லது என்னால் கொல்லப்பட்டு நீ சொர்க்கம் செல் என்று கூறினான். 2 சைன்யங்களுக்கும் இடையே ஒரு போர் மூண்டது. ஜராசந்தனுடைய மாபெரும் சைன்யம் மற்றும் கிருஷ்ண பலராமர்களுடைய சொல்பமான சிறிய அளவிலான சைன்யம் இரண்டும் மோதிக்கொண்டன. ஜராசந்தன் உக்கிரமாக போர் புரிந்தான். அதனால் கிருஷ்ண பலராமர்களுடைய சைன்யம் களைப்பு அடைந்தது. அதை கண்ட ஸ்ரீ கிருஷ்ணர் சாரங்கம் என்கின்ற தன்னுடைய வில்லை எடுத்துக்கொண்டார். கூர்மையான பாணங்களாலே எதிரிகளை அழிக்கத் தொடங்கினார். ரதங்கள், யானைகள், குதிரைகள், காலாட்படைகள் என்று இவர்களையெல்லாம் கொன்று குவித்தார். அதை போலவே மிகுந்த தேஜஸும் வீரியமும் உடைய பலராமரும் சத்ரு சைன்யத்தை கொன்று குவித்தார். இப்படி சத்ரு சைன்யத்தை நாசம் செய்து ஜராசந்தனுடைய தேரையும் உடைத்து அழித்து பலராமர் ஜராசந்தனை பிடித்து கொண்டார். ஆனால் கிருஷ்ணர் ஏற்கனவே சங்கல்பித்திருந்தபடி ஜராசந்தன் உயிரோடு இருந்தால்தான் மீண்டும் மீண்டும் அவன் பலவிதமாக சேனைகளை திரட்டி கொண்டு வருவான். அந்த சேனைகளையெல்லாம், சைன்யங்களையெல்லாம் கொன்று குவிக்கலாம். எனவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பலராமரை தடுத்தார். ஜராசந்தனை கொல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்வுகளினால் எல்லாம் ஜராசந்தன் மிகுந்த களைப்பையும் சோர்வையும் அவமானத்தையும் அடைந்தான். தவம் செய்ய காட்டுக்கு செல்கின்றேன் என்று தீர்மானித்தான். ஆனால் அவனை சார்ந்த மற்ற அசுராம்சம் கொண்ட அரசர்கள் ஜராசந்தனை தேற்றினார்கள். அந்த அரசர்கள் கூறியபடி ஜராசந்தனும் காட்டுக்கு சென்று தவம் செய்கின்ற எண்ணத்தை கைவிட்டு மிகுந்த களைப்புடனும் அவமானத்துடனும் தன்னுடைய நகரத்துக்கு திரும்பிச் சென்றான். இப்படி சத்ருவாகிய ஜராசந்தனை வென்று ஸ்ரீ கிருஷ்ணர் மதுரா நகரத்துக்குள்ளே மீண்டும் பிரவேசித்தார். தேவர்கள் மலர் மாறி பெய்தார்கள்.
ஜனங்கள் எல்லோரும் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆனால் ஏற்கனவே ஸ்ரீ கிருஷ்ணர் எதிர்பார்த்து இருந்தபடி ஜராசந்தன் மீண்டும் ஒரு பெரிய சைன்யத்தை திரட்டி கொண்டு யுத்தத்துக்கு வந்தான். அந்த சைன்யத்தையும் நாசம் செய்தார் பகவான். ஜராசந்தனையும் தோற்கடித்தார். ஆனால் அவனை உயிரோடு விட்டுவிட்டார். சில காலம் சென்று ஜராசந்தன் மீண்டும் படையெடுத்து வந்தான். மறுபடியும் தோற்கடிக்கப்பட்டான். அவனுடைய சைன்யங்கள் நாசமாகி போயின. இவ்வாறாக மீண்டும் மீண்டும் 17 முறை படையெடுத்து வந்தான் ஜராசந்தன். ஆனாலும் தோல்வியையே அடைந்தான். அவனுடைய சைன்யங்கள் லட்சக்கணக்கிலே மாண்டு போயின. ஆனாலும் தன்னுடைய முயற்சியை கைவிடாமல் 18வது முறையாகவும் ஜராசந்தன் சைன்யத்தை திரட்ட ஆரம்பித்தான். ஜராசந்தனுடைய போக்கு இவ்வாறாக இருக்க, யவனன் என்கின்ற மிலேச்ச அரசன் ஒரு மாபெரும் படையை திரட்டி கொண்டு கிருஷ்ணருடன் யுத்தம் செய்வதற்காக மதுரா நகரத்துக்கு வந்தான். அந்த மதுரா நகரத்தை முற்றுகையும் இட்டான். அந்த யவனன் ஒரு மாபெரும் வீரன், மிகுந்த பலசாலி. பூமியிலே அவனுக்கு சமமான வல்லமையுடைய அரசர் வேறு எவருமே இல்லை என்று சொல்லத்தக்க நிலையிலே இருந்தான். ஸ்ரீ கிருஷ்ணரை மட்டுமே தனக்கு சமமான அரசனாக, போராளியாக, யுத்தம் செய்ய தகுந்தவராக அவன் நினைத்தான். இவ்வாறாக யவனன் மற்றும் ஜராசந்தன் என்கின்ற இந்த 2 பெரிய எதிரிகளையும் மனத்திலே வைத்துக்கொண்டு ஸ்ரீ கிருஷ்ணர் பலராமருடன் கலந்து ஆலோசித்தார். இந்த யவனன் இன்றோ நாளையோ போரை தொடங்கி விடுவான். அதன் பிறகு விரைவிலேயே ஜராசந்தனும் சேர்ந்து கொண்டால், நமக்கு எதிராக சேர்ந்து கொண்டால், நம்முடைய பந்துக்களுடைய யாதவர்களுடைய நிலைமை மிகவும் மோசமாகிவிடும். எனவே மனிதர்கள் எவரும் போக முடியாதபடி ஒரு புதிய நகரத்தையே சமுத்திரத்தின் மத்தியிலே உருவாக்குவோம். அந்த நகரத்திலே நம்முடைய நண்பர்களையும் உறவினர்களையும் கொண்டு போய் வைத்து விடுவோம். அதன் பிறகு அங்கிருந்து திரும்பி வந்து இந்த யவனனை கொல்வோம் என்று கிருஷ்ணரும் பலராமரும் முடிவு செய்தார்கள். அவ்வாறாகவே சமுத்திரத்தின் மத்தியிலே, சமுத்திரத்தின் நடுவிலே ஒரு பெரிய நகரத்தை உருவாக்கினார் ஸ்ரீகிருஷ்ணர். விஸ்வகர்மா தன்னுடைய முழு திறமையையும் காட்டி அந்த நகரத்தை மிக மிக அருமையாக வடிவமைத்து கொடுத்தார். செல்வச் செழிப்பிலும் கட்டுமான திறமையிலும் அந்த நகரம் சிறந்து விளங்கியது. தேவேந்திரன் சுதர்மா என்கின்ற சபையை அந்த பட்டணத்துக்கு அனுப்பி வைத்தார். வருணன், குபேரன் முதலிய எல்லோரும் மிக உயர்ந்த காணிக்கைகளை அனுப்பினார்கள். அப்படிப்பட்ட சிறந்த அந்த நகரத்திலே ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னுடைய யோக மகிமையினாலே தன்னுடைய பந்துக்களை எல்லாம் கொண்டு வந்து வைத்தார். அதாவது அவர்கள் எல்லோரையும் மதுரா நகரத்திலே இருந்து இந்த புதிய பட்டணத்துக்கு கொண்டு வந்து விட்டார். அதன் பிறகு பலராமரும் கிருஷ்ணரும் மட்டும் திரும்பவும் மதுரா நகரத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். பிறகு யவனனை எதிர்ப்பதற்காக அந்த நகரத்தை விட்டு வெளியே வந்தார். எந்த விதமான ஆயுதமும் இல்லாமல் ஸ்ரீ கிருஷ்ணர் மதுரா நகரத்திலே இருந்து யவனனை கொல்வதற்காக வெளியிலே வந்தார். பகவானுக்கும் பாகவத புராணத்துக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.